உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் இந்த மண்ணில் வாழும் அனைத்து தேசிய மக்களுக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம சாட்டி அண்ணா என்ன விமர்சனம் பண்ணாங்க, தாரிகா அவங்களுடைய கோவத்துக்கான காரணம் என்ன, எதுக்காக அவங்க அவ்வளவு கோவப்படுறாங்க, அவங்க கோவத்துல நியாயம் இருக்கா இல்லையா, இதெல்லாத்தையும் பத்தி தெளிவா இந்த காணொலியில பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட காணொலிய முழுசா பார்க்காம லைக் போடுறீங்க, அப்புறம் கமெண்ட்ஸ்ல திட்டி போடுறீங்க, ஏன் நம்ம உறவுகளே வந்துட்டு போத்தும் பொதுவா நாம் தமிழர் அப்படின்னு கருத்து பதிவு பண்ணிட்டு போயிருந்தீங்க. காணொலியை முழுசா பார்த்துட்டு என் கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன, அதுல உடன்பாடு இருக்கா இல்லையா, சரியா தவறா அப்படின்ற உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சீங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம அவ்வளவு நேரம் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுக்கான அந்த நேர காலம் வந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு அது வந்து ஒரு மன நிறைவு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, நம்ம இப்ப கண்டென்ட்குள்ள போயிடலாம். சமீப காலமாவே பாத்தீங்கன்னா தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களும் யூடியூப் சேனலும் இந்த தேர்தல் காலத்தை ஒட்டி பல்வேறு தலைப்புகள்ல விவாத நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வராங்க. அதுல நாம் தமிழர் கட்சியினர் கலந்துக்கிறதுனாலே மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. இது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்ச வெற்றி. எப்ப தேர்தல் காலம் வந்து 4 முனை போட்டியின் உறுதியாச்சோ அதன் பிறகு 4 கட்சி சார்பாகவும் பிரதிநிதிகளை வர வச்சு விவாத நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வராங்க. இதுல நாம் தமிழர் கட்சி சார்பா பேசக்கூடியவர்கள் மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுறாங்க. ஆளுகின்ற கட்சிகள் செய்த தவறுகளை வாதமா எடுத்து வைக்கிறதுனால அந்த விவாத மேடையிலேயே எதிர்கட்சியால பதில் சொல்ல முடியாம வாயடிச்சு போறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு அரசியல் புரிதல் ஏற்பட்டு ஒரு பெரிய வரவேற்பும் கிடைச்சிருக்குங்க. நாம் தமிழர் கட்சி இல்லாத ஒரு விவாதம் மக்கள் மத்தியில ஒரு பேசு பொருளாவே இல்ல. அவங்க இருந்தாதான் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாவே இருக்கு. ஒரு டிபேட்டே நாம் தமிழர் கட்சி தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு இப்போ தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதற்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்களுடைய 15 வருஷம் உழைப்புங்க. அண்ணன் விதைச்ச விதையெல்லாம் இப்ப முளைச்சு விவாத மேடையில தர்க்கம் பண்றாங்க. அவங்க தர்க்கத்துக்கு எதிர் தர்க்கமே இல்லாம போயிடுச்சு. ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடு இல்லாம சரிசமமா படை தளபதிகளை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காருங்க. இப்ப சமீபத்துல நியூஸ் தமிழ் 24x7 ஒரு சேனல் வந்து மாவட்ட ரீதியா தேர்தல் பயணம் அப்படின்ற தலைப்பின் கீழ் பல விவாத நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வராங்க. அப்படி அவங்க ராணிப்பேட்டை தொகுதிக்கு போயிருக்காங்க. அங்க திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அப்புறம் நாம் தமிழர் கட்சி சார்பாவும் தாவேகா சார்பாவும் கூப்பிட்டுருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா ராணிப்பேட்டை தொகுதி வேட்பாளர் தாரிகா சல்மான் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அவங்க கலந்துக்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சவனே தாவேகா சார்பில இருந்து கலந்துக்க கூடியவர்கள் வந்து வரல, ஆல் எஸ்கேப்பு. இது என்ன ரீல்ஸா, ஒரு வேளை தப்பா சொல்லிட்டாலும் கட்டு வச்சு இன்னொரு டேக் எடுத்துக்கிறதுக்கு, இது லைவ், அதுலயே தாரிகா சல்மானோட தர்க்கத்துக்கு நம்மளால பதில் தர்க்கம் கொடுக்க முடியாதுன்னு பயந்து ஓடி போயிட்டாப்ல. அந்த மேடையில தாரிகா சல்மான் அவர்கள் அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை அடுத்தடுத்து சொல்லிட்டு வராங்க. அப்ப திமுக தொண்டன் ஒருத்தர் வந்து கூட்டத்துல இருந்து இடையூறு பண்றாரு. இப்ப பொதுவா ஒரு மேடையில இருந்து பேசுறோம், மக்கள் மத்தியிலனாலே ஒரு பதட்டம் இருக்கும். அதுலயும் ஒருத்தர் இடையூறு பண்றாருன்னா எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆனா தாரிகா சல்மான் அவர்கள் ரொம்ப தைரியமா அதை ஹேண்டில் பண்ண விதத்தை நீங்க பாக்கணுமே. அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, எப்பா உனக்கு என்ன பிரச்சனை, இங்க வந்து பேசுறியா, உன் சார்பா வந்திருக்க கூடிய திமுக அந்த பிரதிநிதி வந்து தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா, வா இங்க வந்து பேசவா அப்படின்னு கேட்ட விதம் இருக்குங்க. அது பார்க்கும் போதே எனக்கு அப்படியே புல் அரிப்பா இருந்துச்சு. இப்ப சொல்லும் போது கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கு. அந்த மூமெண்ட் ஒரு நிமிஷம் நீங்களே பாருங்க. இப்ப இத பார்க்கும்போது தாரிகா சல்மானா ரொம்ப கோவமா பீச்சா தைரியமா பேசுவாங்க. அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல் லேடி அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனா இந்த கோவத்துக்கும் இந்த வீச்சுக்கும் பின்னாடி ஒரு வழி இருக்குங்க, ஒரு கதை இருக்கு. அது என்னன்றதை பார்ப்போம். தாரிகா சல்மான் அவங்க வசிக்கக்கூடிய ராணிப்பேட்டை தொகுதி முழுக்க தொழிற்சாலைகள் நிறைந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க. அங்க வந்துட்டு தோல் ஃபேக்டரி, கெமிக்கல் ஃபேக்டரி, சாயம் ஃபேக்டரி, ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ் இருக்கு. அதோடைய கழிவுகள் எல்லாம் சுத்திகரிப்பு பண்ணாம நேரடியா சாக்கடையில கலந்து விட்டுறாங்க. இங்கதான் தமிழ்நாட்டுல ட்ரைனேஜ் சிஸ்டம் செம்மையா கட்டியிருக்காங்களே, ஒண்ணு சாக்கடை தேங்கி நிற்கும், இல்லைன்னா ஏரி குளம் எங்க இருக்கோ அதுல கலந்து விட்டுருவாங்க. இதனால நிலமும் நிலத்தடி நீரும் பாதிப்புக்குள்ளாகுது. இதை விட கொடுமை என்னன்னா, ஒரு ஃபேக்டரியோடைய கழிவான குரோமியம பல ஆண்டு காலமா நீக்காம அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இதனால காற்று மாசடைஞ்சிருக்கு, அங்க உள்ள நிலமும் நிலத்தடி நீரும் பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இதனால அங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு கேன்சர் வருது, தோல் பிரச்சனைகள் வருது, நுரையீரல் பாதிப்புக்குள்ளாகி சுவாச பிரச்சனைகள் வருது,
பிறக்கிற குழந்தைங்க குறைபாடோட பிறக்குறாங்க. அப்படியே ஒழுங்கா பிறந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கும் கேன்சர் வந்தது. அந்த பிஞ்சு குழந்தைங்க என்னங்க பண்ணாங்க? இப்ப இதனால நாம் தமிழர் கட்சினா தொடர்ந்து பல காலமா போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பல மனுக்கள் கொடுத்திருக்காங்க. ஒரு வழியா தமிழ்நாடு அரசு ஒரு செயல் செஞ்சிருக்காங்க. அது என்னன்னா, அந்த குரோமியம் கழிவை அகற்றாம அதை சுத்தி அழகா காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க பல கோடி செலவு பண்ணி. இந்த செயல் செஞ்ச தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு படத்துல துபாயில இருந்து வடிவேல் வந்திருப்பாரு. அப்ப பார்த்திபன் வடிவேலுக்கு கொடை பிடிச்சிட்டு இருப்பாரு. ரொம்ப புல்லரிச்சு போய் வடிவேல் கேட்பாரு, என்னப்பா எனக்கு கொடைலாம் பிடிக்கிறியே அப்படின்னு. அதுக்கு பார்த்திபன் சொல்வாரு, உங்களுக்கு கொசு கடிச்சிடக்கூடாது இல்லைன்னு, அதுதான் கொடை பிடிக்கிறேன். அப்படி இருக்குங்க உங்க செயலு. ஏங்க இதுதான் உங்களுடைய அறிவார்ந்த செயலா? இப்படிப்பட்டவங்க கிட்டதான் நீங்க நாட்டை கொடுத்திருக்கீங்க மக்களே. இந்த பாதிக்கப்பட்ட மக்கள்ல ஒரு குடும்பம் தான் தாரிகா சல்மான் அவர்களுடைய குடும்பமுங்க. இதனால இந்த பகுதியே மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, உயிரினங்கள் வாழ தகுதியற்ற ஒரு பகுதியா மாறிட்டு வருது. இது மட்டும் இல்லைங்க, காற்று மாசடைகிறதுக்கான இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப வேலூர் மாவட்டமும் ராணிப்பேட்டை மாவட்டமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்தி மலைகள் நிறைந்த ஒரு ஊர். அது பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். இது இயற்கை தந்த கொடை. இப்ப இந்த மலைகள் எல்லாத்துலயுமே லீகலாவும் இல்லீகலாவும் கல்குவாரி அமைச்சு எம்சாண்ட் தயாரிக்கிறதுக்காக மலைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் ஆற்றுப்படுகையில இருந்த மரங்கள் எல்லாத்தையுமே அள்ளி தின்னுட்டானுவ இந்த ஆளுகின்ற திராவிட கட்சிகள். இதனால ஆறு எல்லாம் செத்து போச்சு. இப்ப இந்த மலை எல்லாத்தையுமே தொடர்ந்து உடைக்கிறாங்க இந்த எம்சாண்ட் தயாரிக்கிறதுக்கு. இதனால இதுல இருந்து வரக்கூடிய சாம்பல் புகை முழுவதும் பரவி காற்றை மாசடைய வச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயம், செடி, மரம், கொடி எல்லாத்துலயுமே அந்த சாம்பல் புகை படிஞ்சு மாசடைஞ்சதுனால விவசாயிகள், ஆடு, மாடு எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இதனை கண்டிச்சு இப்ப சமீபத்துல கூட அந்த அனந்தமலையில நாம் தமிழர் கட்சி சார்பா தாரிகாவும் அவங்களுடைய கணவர் சல்மான் அவர்களும் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அப்ப அந்த போராட்டத்துல கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க இந்த இடத்த விட்டு நாங்க நகர மாட்டோம், நாங்க செத்தாலாவது நீங்க இதுல ஏதாவது ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படின்னு காவல்துறையிடம் ரொம்ப வீச்சா பேசின அந்த வீடியோவும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதை சார்ந்து நான் ஒரு காணொலியை நான் போட்டிருந்தேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தாரிகா ஏன் இவ்வளவு கோபமா பேசுறாங்க. அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப தாரிகா அவங்க நினைச்சிருந்தா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு அவங்க அந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி போகல. நாம் தமிழர் கட்சியும் சரி, அதுல பயணிக்கிறவங்களும் சரி, தன்னலம் கருதாது இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடியவங்க. அதுதான் அண்ணனுடைய வளர்ப்பு. அதனாலதான் அவங்க அந்த ஊரை விட்டு போகாம அந்த மக்களா அங்கேயே இருந்து போராடிட்டு இருக்காங்க. மக்களாகிய நாம செய்ய வேண்டியது ஒரு விஷயங்க. நீங்க எந்த கட்சியா வேணாலும் இருங்க, ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சு தாரிகா சல்மான் அவங்கள வெற்றி பெற செய்யுங்க. அப்பதான் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கும். எதிர்கால சந்ததியினர் நலமுடன் வாழ முடியும். சரிப்பா, நாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சிடுறோம், ஆனா நீங்க தம்ப்நெயில்ல சாட்டை விமர்சனம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. என்ன விமர்சனம் பண்ணாங்க, யார விமர்சனம் பண்ணாங்க, அதை பத்தி இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. ஒண்ணும் இல்லைங்க, சாட்டை துரைமுருகன்னா இப்ப சமீபத்துல ஆலங்குடி தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எவ்வளவு தைரியமா வீச்சா பேசுறாங்க. காரணம் என்னன்னா, தலைவர் அவர்களுடைய பிள்ளைகள் அண்ணன் சீமான் அவர்களுடைய வளர்ப்பு அப்படி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி பெண்கள் எல்லாரையுமே பெருமைப்படுத்தி பேசியிருந்தாரு. அதுல தாரிகா சல்மான் அவர்களுடைய பேச்சை பத்தி பேசியிருந்தாரு. தாரிகான்னு ஒரு அக்கா இருக்கு, வாய்னா வாய் ஏழூர் வாயி, நாளைக்கு வர சண்டைக்கு இன்னைக்கே பிரச்சனை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓமைக்காக அண்ணன் பேசின விஷயத்த எடுத்து வச்சுக்கிட்டு சில பேர்லாம் தாரிகா பஜாரி கொலாடி சண்டை போடுறவ, அதனாலதான் இப்படி பேசுறா அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. அவங்களுக்கு தான் இந்த பதிவு. தாரிகா சல்மான் ஒண்ணும் பஜாரி எல்லாம் கிடையாதுங்க. 2 குழந்தைக்கு தாய். தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா தாய் எந்த எஸ்ட்ரீமுக்கு போவா அப்படின்றதுதான் அவங்க கோவம் காட்டுது. அதனால பொதுவெளியில இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தி பேசுறத நிப்பாட்டிட்டு அரசியலா உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருந்தா அதை வைங்க, நாங்க பதிலடி கொடுப்போம். இந்த கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.